ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே ஏற்காடில் வேற லெவல் கிளைமேட்டில் ரைட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் முன்னாடி தாங்க ஒரு 1 ஹவருக்கு மேலே ஹெவி ரெயின் இருந்தது. இப்போ கூட ட்ரிஸ்லிங்காக தான் இருக்குது. பட் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் நம்ம சென்னை ரீச் ஆக லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. இந்த வீடியோவில் ஏற்காடுலேருந்து சேலம் வரைக்கும் இருக்கிற அந்த ஹில்ஸ் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக பார்க்கலாம். ஏற்காடு டு சேலம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலி நியர்பை 30 கிலோமீட்டர்ஸ் போல தான் இருக்குது. நம்ம ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே ஏற்காடு ஹில்ஸ்லேருந்து சேலம் ரீச் பண்ணிடலாங்க. இங்க ஆப்போசிட்ல பாருங்க, இந்த ஹேர்பின் பெண்டுக்கு பாரதிதாசன் வளைவுன்னு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்கிற எல்லா ஹில்ஸ் டூரிஸ்ட் பிளேஸ்லையும் நேம்ஸ் இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏலகிரி, வால்பாறை, மேகமலை ஹில்ஸ்லாம் டிரைவ் பண்றப்ப செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஹேர்பின் பெண்ட்ஸுக்கும் ஒரு நேம் வச்சிருப்பாங்க. ஏழைகளோட ஊட்டின்னு சொல்ற ஏற்காடு ஹில்ஸ்ல டோட்டலா 20 ஹேர்பின் பென்ஸ் இருக்குங்க. ஏற்காடு ஹில்ஸ் ரோட்ல மற்ற ஹில்ஸ் ரோடு மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லா பெருசா தான் இருக்கு. பட் டிரைவ் பண்றப்ப ரொம்ப சேஃபா தாங்க டிரைவ் பண்ணணும். ஏன்னா 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி கூட 13th ஹேர்பின் பெண்டு கிட்ட ஒரு பிரைவேட் பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அந்த பிரைவேட் பஸ் வந்து 13th ஹேர்பின்ல இருந்து 11th ஹேர்பின் பெண்டு வரைக்கும் கீழே விழுந்திருக்குங்க. இந்த ஆக்சிடென்ட்ல ஒரு 5 பேர்ட்ட டெத் ஆனதா நியூஸ்ல சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா பஸ் டிரைவர் பாத்தீங்கன்னா ஹேர்பின் பெண்ட் கிட்ட ஃபாஸ்டா வந்து டர்ன் பண்ணதுனால தான் இந்த ஆக்சிடென்ட் ஆன மாதிரி சொன்னாங்க. நமக்கு எக்ஸாக்டா தெரியல. எப்பயுமே ஹில்ஸ்ல டர்னிங் வந்து ஹேர்பின் பெண்ட்ஸ்ல நிறையாவே இருக்கும். ஸோ நம்ம தான் பார்த்து சேஃபா ஸ்லோவா டிரைவ் பண்ணணும் கைஸ். வாவ், மிஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. ஃப்ரண்ட்ல போற வெஹிக்கிள்ஸ் தெரியாத அளவுக்கு மிஸ்ட் இருக்குங்க. ரெயின் சீசன்ல பைக் ரைடு பிளான் பண்றப்ப டயர்ஸ்ல கிரிப் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஹில்ஸ்ல நிறைய டர்னிங் இருக்கும். கிரிப் இல்லைன்னா ஈஸியா நம்ம ஸ்கிட் ஆயிடுவோம். அதே போல ஹில்ஸ் பிளேசஸ்க்கு எங்கேயாச்சும் போற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா ஹில்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால டேங்க்ல போதுமான அளவுக்கு பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். பிகாஸ் ஹில்ஸ்ல மேக்சிமம் வழியில பெட்ரோல் பங்கு இருக்காது, ரொம்ப கஷ்டமாயிடுங்க. இதுக்கு முன்னால ஒரு டைம் ஏற்காடு வந்தப்ப அடிச்ச வெயிலுக்கு எதுக்குடா ஏற்காடு வந்தோன்ற மாதிரி ஆயிப்போச்சு. உண்மையை சொல்லணும்னா சென்னையில என்ன டெம்பரேச்சர் இருந்துச்சோ அந்த டெம்பரேச்சர் இங்க இருந்துச்சுங்க. பட் டுடே ஏற்காடுல இந்த மாதிரி ஒரு கிளைமேட்ல அப்படியே மிஸ்ட்ல டிரைவ் பண்றதுக்கு லக்கியா ஃபீல் பண்றேன். பிகாஸ் நிறைய பேருக்கு ஏற்காடுல இந்த மாதிரிலாம் கிளைமேட் இருக்குன்னே தெரியாதுங்க. இங்க ரெயின் ஸ்டாப் ஆகுற மாதிரி தெரியல, கண்டினியூ ட்ரிசிலிங் இருக்குங்க. இந்த ஏற்காடோட உண்மையான பேரு ஏரிக்காடுன்னு தான் சொல்றாங்க. காலப்போக்கில் இந்த நேம் ஏற்காடுன்னு சேஞ்ச் ஆகிட்டு இருக்குங்க. இங்க ஏற்காடு சீ லெவல்ல இருந்து 5300 ஃபீட் ஹைட்ல இருக்கு. ஏற்காடுக்கு ட்ரெயின்ல வரணும்னு பிளான் பண்றவங்க சேலம் வரைக்கும் ட்ரெயின்ல வந்துட்டு சேலம்ல இருந்து ஏற்காடுக்கு பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்கு. இந்த ஊட்டி கொடைக்கானலுக்கு இங்க இருந்து நமக்கு எப்படி டைரக்டா ஆம்னி பஸ் இருக்கோ அந்த மாதிரி ஏற்காடு கிடையாதுங்க. அப்படி ஆம்னி பஸ்ல பிளான் பண்றவங்க சேலம் வரைக்கும் வந்துட்டு ஏற்காடுக்கு வரலாம். பஸ் எந்த அளவுக்கு க்ளோஸா வராங்க பாருங்களேன். ஹில்ஸ்ல கீழே இருந்து மேலே வர வெஹிக்கிள்ஸ்க்கு மேல இருந்து கீழே இறங்குறவங்க வழி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தரணும். ஏன் அப்படின்னா ஹில்ஸ்ல பஸ், லாரி, லோட் வெஹிக்கிள்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறி போகும். கீழே போறவங்க வெஹிக்கிள்ஸ்க்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதனால தான் கீழே இருந்து மேலே வர வெஹிக்கிள்ஸ்க்கு வழி விடணும்னு சொல்றாங்க.
ஹில்ஸில் ரெயின் வரப்போ நம்ம கிராஸ் பண்ணுற நிறையா பிளேசஸில் ஃபால்ஸ் மாதிரி விழுறத பார்க்க முடியுது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே ஏற்காடில் மெயினாக சுற்றி பார்க்குற பிளேஸ்னா வியூ பாயிண்ட்ஸு, பார்க்ஸு, கிளியூர் வாட்டர் ஃபால்ஸு, போட்டிங்கு, அதுக்கப்புறம் பாப்பி ஹில்ஸ் அட்வென்ச்சர் பார்க்னு ஒன்று இருக்குது. இந்த அட்வென்ச்சர் பார்க்ஸில் கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற பிளேசஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. என்ன ப்ராப்ளம்னு தெரியலங்க, போலீஸ் விசாரிச்சுட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. கிளியூர் வாட்டர் ஃபால்ஸில் வர வாட்டர் எங்கே இருந்து வருதுன்னு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஏற்காடில் இருக்கிற லேக் ஃபுல்லாகிறப்ப அதில் இருந்து வர வாட்டர் தான் கிளியூர் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து விழுதுங்க. ஏற்காடுக்கு வரவங்க ரொம்ப எதிர்பார்த்து வராதிங்க கைஸ். லைக் அந்த கொடைக்கானல், ஊட்டி மாதிரிலாம் எதிர்பார்த்து வராதிங்க. பிகாஸ் சுற்றி பார்க்குற அளவுக்கு பெருசாக எதுவும் இருக்காதுங்க. வரணும்னு பிளான் பண்ணுறவங்க வின்டர் சீசனில் வாங்க. வின்டர் மீன்ஸ் டிசம்பர், ஜனவரியில் வந்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்கும். மெயினாக இருக்கிற சைட் சீயிங் பிளேசஸ் மட்டும் பார்த்துட்டு நல்லா ஸ்டே பண்ணிவிட்டு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் கைஸ். சேலம்லேருந்து ஏற்காடுக்கு ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணுறப்ப 3 செக் போஸ்ட் இருக்குங்க. இங்கே இருக்கிறது ஒரு செக் போஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு செக் போஸ்ட் இருக்குங்க, அதுக்கு பக்கத்துலேயே 3வது செக் போஸ்ட் இருக்குங்க. இந்த செக் போஸ்ட்டில் போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஃபைனலி ஏற்காடு ஹில்ஸ்லேருந்து நம்ம கீழே இறங்கியாச்சு. ஒரு வழியாக சேலம் ரீச் பண்ணியாச்சு கைஸ். கார் இல்லைன்னா பைக் ரைடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஏற்காடு உண்மையிலே ஒரு நல்ல ஸ்பாட்டுன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ரோடு நல்லா பெருசாக இருக்குங்க, ஈஸியாக டிரைவ் பண்ணிட்டு போகலாம். இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி மேலும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் வித் ரைடர்ஸ் டியூப். டாடா, டேக் கேர், பை பை, தேங்க்யூ.